ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு பிடிஎஃப் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் ஃபுல்லாக வந்து கேட்டுக்கோங்க. அப்போ தான் டவுட் வராமல் இருக்கும். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் யூனிட் நம்பர் 8 ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் மெட்டீரியல்லாம் போட்டிருந்தாங்க, வீடியோஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன இருந்தாலும் நம்ம மனசு வந்து கேட்கவே இல்லை. எதை பார்த்தாலும் இது வந்து முக்கியமானதாக இருக்குமா, நம்ம படிக்கணுமா, எக்ஸாம் வந்துடுமா தோணிகிட்டே இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்ன இருந்தாலும் நிறைய வந்து பின்னாக்க மெட்டீரியலாக கொடுத்துருந்தாலும் சமச்சர் புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சமச்சர் புக் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அது ஸ்கிப் பண்ணவே முடியாது. அந்த புக்ஸை ஃபுல்லாக நம்ம வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா முக்கால்வாசி நம்ம எக்ஸாமுக்கு ரெடியான மாதிரி தான். அதுவே போதுமானதாக இருக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ நான் கொடுக்குற மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா 100% ரிலையபிள் சோர்ஸ் தான். ஏன் அப்படின்னா முழுக்க 100% சமச்சர் புக்கில் என்ன இருக்கோ, கவர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் கொடுக்குறேன். வெளியே தான் கொடுக்கவே இல்லை. சரியா? சரி, வாங்க என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே யூனிட் நம்பர் 8க்கு ஒரு 200 கொஷின் கம்பைல் பண்ண ஒரு பிடிஎஃப் நான் வந்து கொடுத்துருந்தேன். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 110 கொஷின் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த கொஷின் மட்டும் போதுமா அப்படிலாம் கேட்காதீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்ஸ். அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படி போயினாக்கா, உங்களுக்கு தெரியும் நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கும் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி உங்களையும் சும்மா விட முடியாது. உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி ஆகணும். அதுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? சரி, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எத்திக்ஸ். ஓகேவா? அறவியலும் பண்பாடும். சரிங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சாப்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் தமிழில் தான் படித்தா பெஸ்ட்டாக வந்து இருக்கும். சரியா? நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு போயினாக்கா, இந்த புக்குக்கு கவர்மெண்ட் சைடில் தமிழ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் வந்து கொடுக்கல. இங்கிலீஷில் வெளியே வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருந்தா கூட அதை வந்து போய்ட்டு நம்ம நம்பி படிக்க முடியாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் டிரான்ஸ்லேஷன் மாறி இருக்கும். ஸோ இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் தமிழ் மீடியமாக இருந்தாலும் எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்லேயே படிச்சுக்கோங்க. தமிழில் ஏன் படிக்கணுன்றதுக்கான வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஒன்று இங்கிலீஷில் வந்து எத்திக்ஸ் வந்து யாரும் கேட்காதீங்க. கவர்மெண்ட் சைடில் புக்கு யாருமே ரிலீஸ் பண்ணலைங்க. அதனால் தமிழில் படித்தாதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. ஓகேவா? நான் ஆன்லைன் கிளாஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா தமிழில் மட்டும் தான் டீச் பண்ணுறேன் எத்திக்ஸு. ஸோ தமிழ்லேயே படிச்சுக்கோங்க. சரியா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இதுக்கு ஏன் வந்து ஆப்ஷன் கொடுக்க மாட்டேறீங்க, அதே மாதிரி ஆன்சர் கொடுங்க, அது மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் ஆன்சரும் கொடுத்துறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம மக்கள் மனசு கண்டிப்பாக மாறவே மாறாது. என்ன பண்ணுவாங்கன்னா, இதை மட்டும் அப்படியே மக்க பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மனித நாகரிகத்தின் வளர்ச்சி நிலையே வெளிப்பாடுகள் அப்படின்னு மக்க பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃபுல்லாக படிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் புக்கை படிச்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா புக்கையும் படிப்பீங்க, டெஸ்ட்டும் படிப்பீங்க. இது ட்ரைனிங் மெத்தட் தான். சரிங்களா? தயவு செஞ்சு ஆன்சரை கேட்காதீங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா, எத்திக்ஸ் புக் இருக்கு இல்லையா, எத்திக்ஸில் 11th வால்யூம் நம்பர் 2. ஓகே, எத்திக்ஸில் 11th வால்யூம் நம்பர் 2ல் சாப்டர் நம்பர் 4 and 5. சரியா? இந்த 2 சாப்டரை ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்ட்டு. சரியா? நீங்கள் அப்படி பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து போயினாக்கா ஒரு ட்ரைனிங்காக தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது மட்டுமே போதும் அந்த மாதிரி கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா 2 பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 110 கொஷின் இருக்கும். 110 கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 and 5 சாப்டர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் அந்த எத்திக்ஸ் 11th புக்கில். ஸோ சாப்டரை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு இதை அட்டன் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி நிறைய பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீயாக கொடுக்க எனக்கு மனசும் இருக்குது. பட் என்ன அப்படி போய்னாக்கா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஷேர் ஆன மாதிரி எனக்கு வந்து ஹாப்பினஸ் இருக்கும். நான் வந்து போய்னாக்கா ஒரு சர்வீஸ்க்காக பண்ணால் கூட எனக்கும் ஒரு அல்ப ஆசை இருக்குங்க, என் வீடியோ வந்து போய்னா வியூஸ்லாம் வரணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக சில விஷயங்கள் நான் பண்ணுறேன். ஸோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பிடிஎஃபை ஷேர் பண்ணுறத விட வீடியோவாக நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் நம்ம பின்னாடி ஒரு பெரிய டீம் கிடையாது. இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நான் மட்டுமே ரெடி பண்ண ஒரு கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? அதனால் எனக்காகவாது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு ரெக்வஸ்ட்டை நான் வந்து கேட்குறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து வேணும், யூனிட் நம்பர் 8, 9, 4, 7 என்ன மாதிரி வேணுன்றதை கமெண்ட்டில் வந்து கமெண்ட்டாக வந்து கொடுங்க. சரிங்களா? ஸோ வாட்ஸ்அப், டெலகிராம் வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுறீங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ண முடியாதுங்க, அந்த கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அதுக்காக தான். சரிங்களா? ஸோ என்ன வேணுமோ அது கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக வந்து செஞ்சு கொடுக்குறேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப கண்டிப்பாக வந்து தேவை. சரிங்களா? ஸோ இதில் 110 கொஷின் இருக்குது எத்திக்ஸ் 11th புக்கு. இன்னும் 12th புக்கில் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இருக்குது. நான் அதையே வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும்தான். என்கிட்ட நிறைய டெஸ்ட் இருக்குங்க. என்ன பிரச்சனை அப்படி போயினாக்கா, இங்கிலீஷில் மட்டும் இருக்குது என்கிட்ட. நான் ஃபுல்லாக ஷேர் பண்ணேன் அப்படின்னா தமிழ் மீடியம் பசங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும். எனக்கு ஷேர் பண்ண மனசு வந்து வர மாட்டுது. ஏன்னா இங்கிலீஷில் மட்டும் இருக்கிறதுனால அவங்களும் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் 2 லாங்குவேஜ் ரெடி பண்ணிட்டு நான் வந்து மொத்தமாக வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம் மட்டும் வேணும் அப்படி போய் கண்டிப்பாக நிறைய நான் வந்து ஷேர் பண்ணுவேன். பட் எனக்கு அப்படி பண்ணுறதுக்கான மனசு கிடையாது. கண்டிப்பாக 2 பேருக்கு நான் வந்து பண்ணுவேன். உடனே பர்சனலாக வந்து கேட்டுறாதீங்க, எனக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு. யாருக்கும் அப்படி நான் துரோகம் பண்ண மாட்டேன். பண்ணால் யூடியூப்லேயே தான் வந்து பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனுக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.